நாராயண் ராம். இன்றைய சூழலில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுவதற்கான போட்டி நிலவுகிறது. ஒவ்வொருவரும் மற்றவர்களை பின்னுக்கு தள்ளி முன்னேற விரும்புகிறார்கள். தங்கள் நலனையும் சுயலாபங்களையும் மட்டுமே நினைக்கிறார்கள். ஏன் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளி போட முயற்சிக்கிறார்கள்? நாடு முன்னேற்றம் அடைய எப்படி இயலும்? வளர்ச்சி எப்படி நடந்து கொள்ளும்? நாம் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல எப்படி முடியும்? இந்த முக்கியமான கேள்விகளை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக நாம் பயன்படாத விஷயங்களில் நேரத்தை வீணடிக்கிறோம். நாம் அனைவரும் ஒரே பூமியின் உயிரினங்கள், ஒரே பூமியில் வாழ்கிறோம். ஆனால் சமுதாயம் ஜாதி மற்றும் மதத்தின் பேரில் இந்த பூமியை பல பகுதிகளாக பிரித்துவிட்டது. இந்தியாவுக்கு ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்க கூடிய ஒரு தனித்துவமான ஆன்மீக சக்தி இருக்கிறது. ஆனால் அந்த சக்தியை பயன்படுத்துவதற்கான முதல் முயற்சி நம்மை நாமே உணர்வதே ஆகும். நமது உள்ளார்ந்த குரலை கேட்பதே முதன்மையாகும். நாம் அனைவரும் 5 அடிப்படை தத்துவங்களால் உருவாக்கப்பட்டவர்கள். ஒரே மாதிரியான இதயமும் மனமும் எங்களுக்கு உள்ளது. ஆனால் நமது இதயத்திலும் மனத்திலும் நல்ல எண்ணங்களை நிரப்புவது அல்லது தீய எண்ணங்களை நிரப்புவது நமக்கே பொறுப்பு. நாம் ஒருவருக்கொருவர் நன்மையை எண்ணுகிறோமா அல்லது தீமை செய்ய நினைக்கிறோமா என்பது நமக்கே பொறுப்பு. ஒரு மனிதன் பேராசையில் மூழ்கினால் அவர் மற்றவர்களுக்கு ஏற்படும் துயரத்தை பார்ப்பதில்லை. இந்த மனோபாவத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இயற்கையைப் போலவே சமத்துவத்துடன் ஒழுக வேண்டும். இயற்கை ஒருபோதும் ஒருவரிடமும் பாகுபாடு காட்டாது. இதே கொள்கையை நாமும் பின்பற்ற வேண்டும். இயற்கை நமக்கு வாழ்க்கையை முழுமையாக்கக்கூடிய அனைத்தையும் வழங்கியுள்ளது. ஒவ்வொருவரிடத்தும் அறிவும் விழிப்புணர்வும் இருக்கின்றன. உங்கள் உள்ளார்ந்த அறிவை கேளுங்கள். நீங்கள் உண்மையான அறிவை பெறுவீர்கள். அந்த அறிவை பெற்றவுடன் வெற்றிக்கான பாதை உங்கள் முன் தெளிவாக தெரியும். அந்த பாதையை பின்பற்றினால் நீங்கள் கனவுகளில் கூட காணாத விஷயங்களை அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் வானத்தின் பரிசாகும். வானத்தின் ஆற்றலால் தான் இயற்கை உருவாகி அதிலிருந்து நாம் உருவாக்கப்பட்டோம். நம்மில் யாராவது இயற்கையின்றி ஒரு மூச்சு கூட விட முடியுமா என்பதை சிந்திக்கவும். இயற்கை இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. வானத்தில்தான் அனைத்து நட்சத்திரங்களும் கிரகங்களும் உள்ளன. சூரியனை விட பெரிய நட்சத்திரங்கள் வானத்தில் நிறைய உள்ளன. பிரபஞ்சம் ஆரம்பத்தில் அணுவளவு சிறியது. ஆனால் அதை பரவ விட்டவுடன் அது பெரியதாக்கியது. வானத்தின் ஆற்றலில் இருந்துதான் நமது மனமும் அறிவும் உருவாக்கப்பட்டன. இயற்கையின் மாபெரும் நியமங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விண்வெளியில் உள்ள அனைத்து கிரகங்களும் ஒரே சமநிலையில் இயங்குகின்றன. வானத்தில் ஒருவருக்கும் பிறருக்கு எதிரான பகைமை இல்லை. ஆனால் பூமியில் ஏன் மனிதர்கள் பொறாமை, பகைமை போன்றவற்றில் மூழ்கி இருக்கிறார்கள்? இந்த வாழ்க்கையை ஒரு ஒழுங்குமுறையில் நடத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது. இதுவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகும். நீங்கள் உங்களின் வாழ்க்கையை ஒழுங்காகவும் அமைதியாகவும் நடத்த விரும்பினால் உடனடியாக ராம் நாராயண் ராம் என்ற பெயருடன் இணைந்திடுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விதை மந்திரமாகும். இதுவரை லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாமத்தை ஏற்று வாழ்க்கையை மேம்படுத்தியுள்ளனர். எப்போது நேரம் கிடைத்தாலும் ராம் நாராயண் ராம் என்று ஜெபம் செய்யுங்கள். மெதுவாக இந்த நாமம் உங்கள் மூச்சுடன் ஒன்றுபட்டு உங்கள் உடலின் ஒவ்வொரு துளியிலும் நிறைந்துவிடும்.